இது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. இப்ப நெறையா ஸ்கேம்ஸ் பார்த்தீங்கன்னா, வந்துட்டுருக்கு. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்லேருந்து ஏகப்பட்ட ஸ்கேம் புதுசு புதுசா டெய்லியும் பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள வந்துட்டுருக்கு. ஸோ, அந்த மாரி ஒரு ஸ்கேம் பத்தின வீடியோ தான் இது. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்கேம்ல வந்து மாட்டியிருப்பேன். ஸோ, எனக்கு ஒரு ஸ்கேமர்ஸ்ட்டருந்து இது ஒரு ஜாப் ரிலேட்டடான ஒரு ஸ்கேமிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, எனக்கு அந்த மாரி ஒரு ஸ்கேம் நடக்க பார்த்துச்சு. ஸோ, அத நான் எப்படி ஸ்கேம்ன்னு ஐடென்டிஃபை பண்ணுனேன்? அந்த ஸ்கேமர்ஸ் எந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க, அதை எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த இமெயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இதுதான். இந்த மாண்டேஜ் ஆயில் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்க ஃபேக் ஜாப் இமெயில். ஸோ இந்த இமெயில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ரொஃபைல் வந்து அவனோட எம்ப்ளாய்மெண்ட் ரெக்யூர்மெண்ட்டுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கு. அதனால இந்த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி இமிடியேட்டாக அனுப்புங்க அப்படின்னு யார்கிட்டருந்து வந்திருக்குன்னா, சோஃபியா ஜான் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஹெச்ஆர் டைரக்டர் மாண்டேஜ் ஆயில், துபாயில் இருக்கிற மாண்டேஜ் ஆயில் கம்பெனியோட ஹெச்ஆர் டைரக்டர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயில் வந்திருக்கு. ஆனால் இது ஒரு ஸ்பேம் இமெயில். என்னோட ஸ்பேம் ஃபோல்டருக்கு வந்திருக்குங்கிற அப்படிங்கிற காரணத்தினால மட்டும் இந்த இமெயில் நான் ஸ்பேம்னு சொல்லலை. இவங்களோட மெயில் ஐடி, இந்த இமெயில் வந்திருக்கு ஒரு மெயில் ஐடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, garrits.montageoil@gmail.com. அதாவது துபாயில் இருக்க கம்பெனி, ஆனால் அவன்கிட்ட ஒரு வெப்சைட்டு கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதில் ஒரு இமெயில் கிடையாது. அந்த வெப்சைட்டோட அந்த டொமைன் நேமோட சேர்த்து ஒரு இமெயில் கிடையாது. ஜிமெயில் யூஸ் பண்ணி மெயில் அனுப்பி என்ன ரெக்ரூட் பண்ணுறான். இதை பார்த்தாலே தெரியுது பச்சையா இது ஒரு ஸ்பேம் மெயில் அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன க்யூரியாசிட்டி. ஸோ இப்போல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக பண்ணுறானுங்க. அதாவது ஸ்பேம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரிஜினலாக இருக்க ஒரு கம்பெனி பேரை சொல்லி தான் ஸ்பேம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எனக்கு ஒரு சின்ன க்யூரியாசிட்டினா, ஒரிஜினலாக இந்த மாண்டேஜ் ஆயில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு க்யூரியாசிட்டி. ரெண்டாவது ஒன்று, அந்த கம்பெனியோட இமெயில் ஐடியோ இல்லை ஒரு ஹெச்ஆரோட கான்டாக்டோ ஏதோ கிடச்சா, இப்படி ஒரு ஸ்கேம் அவங்க கம்பெனி பற்றி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாம் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறோம், நிறையா கம்பெனிக்கு வந்து வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்போம், நிறைய பேர் இந்த மெயில் வந்திருக்கும். அதனால் ஒரு ப்ராப்பர் மெயில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. பார்த்தோன்னே இது ஸ்பேம் மெயில் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஒரு சிலர்னால இப்போ புதுசாக வேலை தேடுறவங்க, ஃப்ரெஷர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியோட ஸ்கேமில் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு ஸ்கேம் மெயில் எனக்கு வந்து, அதுக்கு நான் சீரியஸாக உட்காந்து அப்ளைலாம் பண்ணேன். ஆனால் அவன் கொடுத்த இந்த ஃபார்முலுக்கு நிறையா கேள்விக்கு எனக்கு அப்போ பதில் எழுத தெரியாதங்காட்டி அது இன்னும் டிராஃப்ட்லேயே இருக்குது. அதை நான் அனுப்பவே இல்லை. ஸோ அதனால் வந்து இதை ஃபர்தராக வந்து இப்படி ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்குங்க தான் உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெட்ஸ் செக் இன் கூகுள் சொல்லிட்டு கூகுளில் போய் நான் தேடினேன். தேடும்போது எனக்கு வந்து ரிசல்ட்டை உங்களுக்கும் காமிக்கிறேன். மாண்டேஜ் ஆயில் ஸோ அப்படின்னு செக் பண்ணும்போது, எஸ், ஒரு கம்பெனி மாண்டேஜ் ஆயில்னு இருக்குது. அந்த கம்பெனி துபாயில் தான் இருக்குது. இட்ஸ் கன்ஃபார்ம். சரி, இந்த கம்பெனியோட கான்டாக்ட் எதாவது கிடைக்குமான்னு அவங்க வெப்சைட்டில் போய் பார்த்தப்ப அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எதுவும் பெருசாக அதில் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி உங்களோட லிங்க்டின்ல போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்டின்ல வந்து நான் தேடி பார்த்தப்ப எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனி மாண்டேஜ் ஆயில் டிஎம்சிசி கம்பெனி லிங்க்டின்ல இருந்தது. ஸோ அவங்களோட பீப்புள்ஸ் இதில் போயிட்டு ஹெச்ஆர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தங்க துபாயிலையும் ஒருத்தங்க பாகிஸ்தானில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹெச்ஆர் ஜெர்னலிஸ்ட் இவங்களை ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களை ரீச் பண்ண போய் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு கீழே போகும்போதே ஒரு போஸ்ட்டை வந்து பின் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன போஸ்ட் அப்படின்னா,
இந்த ஃபேக் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றின ஒரு இது. ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரியான ஃபேக் ஜாப் ஆஃபர் இவங்க கம்பெனி பேஸ் பண்ணி போயிட்டுருக்குது. ஸோ அதை இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இட் ஹேஸ் கம் டு அவர் அட்டென்ஷன் தட் ஃபேக் ஜாப் ஆஃபர்ஸ் ஆர் சர்க்குலேட்டட் யூசிங் த நேம் ஆஃப் மாண்டேஜ் ஆயில் பிஎன்சிசி. We want to make it clear that these offers are scams. Neither Miss Anderson Lee or Fanapo Travel Agency is associated with Montage Oil. ஸோ நமக்கு தான் வந்து சோஃபியா ஜான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஆண்டர்சன் லீ அப்புறம் ஏதோ ஒரு ட்ராவல் ஏஜென்சி நேம்லேருந்து மற்றவங்களுக்கெல்லாம் போயிருக்கு. ஸோ இவங்க வந்து இங்கே தெளிவாக வந்து போட்டாங்க, இவங்க யார்கிட்டையும் காசு வாங்குறதுலாம் இல்லை, இது வந்து ஏமாறாதீங்க அப்படின்னு போட்டுட்டாங்க. ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் அப்படியே விட்டுறலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஆனால் மறுபடியும் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி இதே இதுலேருந்து எனக்கு மறுபடியும் மெயில் வந்தது. ஸோ இவன் நம்மளை விட்ற மாதிரி தெரில, அதனால நானும் இவனை விட்ற மாதிரி ஐடியா இல்லை. சரி இவனுக்கு என்ன ப்ராசஸில் தான் ஸ்கேம் பண்ணுறானுங்க தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணி இவங்களுக்கு இப்போ இமெயில் அனுப்ப போகிறேன். ஸோ இவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் ஃபில் பண்ணியாச்சு. என் பேர், என்னோடய ஒரிஜினல் பேரே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய இமெயில் ஐடியிலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் இருக்கும். அதனால் இங்கே எனக்கு பேரை மாற்றி போடணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா என்னோடய மெயில் ஐடியிலே இருக்குது. அதை கூட பார்க்காத ஒரு முட்டா பயலாக இருப்பான்னு எனக்கு தெரில. ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிட்டேன், பட் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது சொல்கிறேன். 3 பொசிஷன் டார்கெட்டிங் வித் தஸ். நான் கொடுத்துருக்க பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா அனலிஸ்ட், ப்ராடக்ட் மேனேஜர். நான் ஏன் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா அவனோட கம்பெனிக்கும், அதாவது அவன் சொன்ன அந்த மாண்டேஜ் ஆயில்ங்கிற கம்பெனிக்கும் நான் கொடுத்துருக்க பொசிஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இருந்தாலும் இதுக்கும் அவன் ஜாப் ஆஃபர் பண்ணுறானா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து இந்த 3ஐயும் போட்டிருக்கேன். அடுத்து எக்ஸ்பெக்டட் மந்த்லி சேலரி 7500 AED, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துருவோம். 1.25 லட்சம் சேலரி போட்டாச்சு. லொக்கேஷன் சென்னை, இந்தியா. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா என்னோடய ரெஸ்யூமே வந்து என்னோடய ஆக்சுவல் ரெஸ்யூமே வந்து நான் அப்லோட் பண்ணலை. அதில் என்னோடய மொபைல் நம்பர், அப்புறம் என்னோடய டேட் ஆஃப் பர்த், என்னோடய சில டீட்டெயில்ஸ், என்னோடய கம்பெனி இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணி இந்த கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருப்பேன் இல்லையா, அதோட நேம், இது எல்லாத்தையுமே வந்து நான் மாற்றிட்டேன். முக்கியமான விஷயம், அங்கே எங்கேயுமே வந்து நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரோ, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டோ, இல்லை ஒரு ப்ராடக்ட் மேனேஜரோலாம் நான் வந்து மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா என்னோடய ஃபுல் பேக்ரவுண்ட் வந்து சேல்ஸில் தான் இருக்குது இது வரைக்கும். இருந்தாலும் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா அட்லீஸ்ட் என் ரெஸ்யூமை பார்த்தாவது நம்ம வேணும்னே விளையாட்டுக்கு தான் அவனுக்கு ரிப்ளை பண்ணுறோன்னு கண்டுபிடிக்கிறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை சென்ட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ், கோகுல் பிரசாத். இமெயில் மெசேஜ் சென்ட் இன் மெசேஜ் வில் நாட் அப்பியர் இன் யூர் சென்ட் அன்லைஸ் நாட் as ஸ்பேம். ஓ, இவன் ஸ்பேம் இல்லைன்னு மார்க் பண்ணாத வரைக்கும் இது வேறு தெரியாதா? சரி, மார்க் பண்ணிடுவோம். ரிப்போர்ட் நாட் as ஸ்பேம். இப்போ தலைவர் வந்து சென்ட் மெயிலில் வருதா? ஓகே, வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெஸ்பான்ஸ் வருதா அப்படின்னு. கண்டிப்பாக இவன் ஒரு ஸ்பேமர் தான், அதனால் வந்து ரெஸ்பான்ஸ் திருப்பி பண்ணுவான். எங்கிட்டேருந்து ஏதாவது ஒரு வழியில் பணம் பிடிக்கலாம், பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு. அப்படி ஏதாவது ரிப்ளை வரும்போது அந்த ரிப்ளையையும் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்கிறதையும் அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். கைஸ், இதில் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்கேம் ஃபாரின் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் இல்லை, லோக்கல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கேமும் நிறையா நடக்கும். இதை விட இன்னும் தெளிவாக பண்ணுறவங்களாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. அந்த கம்பெனி பேர்லேயே ஃபேக் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பண்ணுற ஆளுங்களாம் நிறையா இருக்காங்க. ஸோ வெரி வெரி
கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கியமாக எந்த ஒரு ஜாப் ஆஃபருக்கும் பணம் கொடுக்காதீங்க. ஓகேவா? ஒரு கம்பெனிக்கு ஆள் வேணும் அப்படின்னா, அவன் சம்பளம் குடுத்து நம்மள வேலைக்கு வைக்க போறான் அப்படின்னா, அவன் நம்மகிட்ட இருந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு பணம் கேட்க போறது கிடையாது. அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு கம்பெனிக்கும் பணம் குடுக்காதீங்க. கன்சல்டன்சி மூலியமா முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் போகாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பார்ப்போம். இன்ட்டு என்ன ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருதா? வந்தா என்ன வந்திருக்கு அப்படின்னு. ஓகே. பாய்.